வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களின் கணிதப்பற்றாளன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாளைக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 12th மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல். கண்டிப்பாக எல்லோரும் நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவீங்க மேத்தமெட்டிக்ஸில். ஸோ கவலைப்படாமல் மேக்ஸ் எழுதுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிற ஒரு சின்ன ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு போய் எக்ஸாமினேஷன் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எழுதிட்டு டைம் பத்தலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து ரிலாக்ஸ்டாக எழுதணும் அப்படின்னா ஒரு பிளானோட பண்ணால் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு பிளான் கிரியேட் பண்ணி தரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்னென்னா, நாளைக்கு எழுத போகும்போது ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டேன் ஒரு கொஷனுக்கு வந்து 4 to 5 minutes எடுத்துக்கோங்க. அப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து 35 minutesக்குள்ளே தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இது 5 minutes கால்குலேட் போட்டுருங்க. நீங்கள் 4 minutes எடுத்தினா ஒரு 1 minute கிட்ட ஒரு கொஸ்டின் சேவ் ஆகும் உங்களுக்கு. அதே போல் 3 marks எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 7 minutes எடுத்துக்கோங்க. 6 to 7 தான், அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். ஸோ அது ஒரு 49 minutes ஆக்குபை பண்ணிடும் நியர்லி. அதுக்குள்ளே தான் ஆக்குபை பண்ணால் அதுக்கு மேலே போக விடாதீங்க. அதே போல் 5 marks அட்டன் பண்ணால் ஒரு கொஸ்டினுக்கு 8 minutes நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 7 to 8 எடுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1 minute நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் வை. அதே போல் 1 mark பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான். ஸோ அப்படின்னா 20 minutes ஆயிரும். ஸோ டோட்டலி எவ்வளோ ஆக்குபை பண்ணால் இது வந்து ஒரு 160 minutes கிட்ட ஆக்குபை பண்ணிடும். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு இருக்கிறது ஒரு 20 minutes கண்டிப்பாக தாராளமாக செக்கிங் இருக்கும். ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்கிங்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிடுங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்குமா, முக்கியமாக இந்த கொஷினுக்கு கரெக்டான கொஷின் மார்க் தான் போட்டிருக்கோமா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா எந்த கொஷினையும் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டு வந்துடாதீங்க. கொஷின் நம்பர் போடுங்க. கண்டிப்பாக அந்த கொஷினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும் இந்த கொஸ்டின் இந்த சாப்டரில் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த சாப்டரில் சம்திங் ஏதோ கான்செப்ட்ஸ் படிச்சிருப்போம், இல்லை ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். ஸோ அதையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணி வைங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மார்க் ஒரு ஆடத்துக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. தட்ஸ் வை. ஸோ எதுவுமே விட்டு வராங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த 2 5 என்ன கண்டுபிடிக்கணும், வாட் அபவுட் சொல்யூஷன் போட்டு ப்ரொசீட் பண்ணி வைங்க. அதுக்காக கொஞ்சம் மார்க் கொடுப்பாங்க கண்டிப்பாக. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அகைன் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் மை டியர்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்கன்றதை நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ டியர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.